20 மாவட்டங்கள் தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, குறைந்த நேரத்தில அதிக மழை பொழிவு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்ல பதிவாக போகுதுங்க. ஏன்னா, இதுவரைக்கும் நீங்க சாதாரண லேசான மழை, மிதமான மழை மட்டுமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா, இனிமே வரப்போகிற நாட்கள் தான் கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். செப்டம்பர் மாதம் தானே, அடுத்த மாசம் தான் நமக்கு வடகிழக்கு பருவமழைலாம் இருக்கும். இந்த மாதத்தில ஒண்ணும் பெரிதாக மழை இருக்காது அப்படின்னு மட்டும் தப்பா நெனச்சிராதீங்க. அதுதான் நீங்க பண்ற பெரிய தப்பு. அதனால இந்த மாசத்துல அதிக மழை பொழிவு, அதாவது இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்துல குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு பொறுத்தவரைக்கும் ரொம்பவே பதிவாகிறோம். 10 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர் கூட வரும் நாட்கள்ல மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அந்த அளவிற்கு கன முதல் மிக கனமழை வரைக்கும் இந்த மாதத்தில் கண்டிப்பா பதிவாகும். 20 மாவட்டத்தில் கனமழை புரட்டி போடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்க ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க அந்த பொருட்கள கிளிக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் ஆஃபர்ல போயிட்டுருக்கு. வேணும் அப்படின்னா, நீங்க அத வாங்கிக் கொள்ளலாம். பயன்பெற்றுக் கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணலையோ, மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா, இனிமே வரும் நாட்கள் தான் ரொம்பவே நம்ம கவனமா இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கு. அடுத்ததாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பதாகவே தமிழகத்தில் போதுமான மழை பொழிவு கண்டிப்பா பதிவாகிரும். தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழையில எந்த அளவுக்கு மழை பெய்யும்னு எல்லாருக்குமே தெரியும். அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர். அக்டோபர் 2வது அல்லது 3வது வாரத்திலேயே இந்த வருஷம் நமக்கு வடகிழக்கு பருவமழை படிப்படியா தொடங்க ஆரம்பிச்சிரும். பெரும்பாலும் அக்டோபர் 3வது வாரத்தில் தொடங்கலாம் என்ற எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது. எப்படி நமக்கு தென்மேற்கு பருவமழை சீக்கிரமாக தொடங்கியதோ, அதே போல வடகிழக்கு பருவமழையும் படிப்படியாக சீக்கிரமாக தொடங்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடியே தென்மேற்கு பருவமழையிலேயே ஏரிகள், குளங்கள், ஆறுகள் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும், அனைத்து பகுதிகளிலும் போதுமான அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிரும். அப்ப செப்டம்பர்லேயே போதுமான மழை வந்துருச்சுன்னா, அக்டோபர் மற்றும் நவம்பர்ல பெய்யக்கூடிய அதி கனமழை மற்றும் அதீத கனமழையின் காரணமாக தமிழ்நாடே தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வடகிழக்கு பருவமழையும் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. ஒரு தாழ்வு பகுதி நேரடியாக கரை கடக்காமலேயே நமக்கு வந்து இந்த அளவு நமக்கு மழை பெய்கிறது அப்படின்னா, ஒரு தாழ்வு பகுதி கரையை கடந்தால் எந்த அளவுக்கு மழை பொழிவை ஏற்படுத்தும் பாதிப்புகள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கடும் கனமழை எச்சரிக்கை செப்டம்பர் 2வது மற்றும் 3வது வாரத்தில் பெய்யக்கூடிய நம்ம மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம பார்த்துடலாம். ஒரு லிஸ்டே போட்டு வச்சிருக்கோம். இந்த மாவட்டத்திலாம் வந்து நல்ல மழை பொழிவு கிடைக்கும், கனமழை இருக்கும். சில இடங்கள்ல மிக கனமழை கூட இனி வரும் நாட்கள்ல எதிர்பார்க்க முடியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதி. இது எல்லாமே வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியாக பார்க்கப்படுது. மிக கனமழை கூட வரலாங்க. இரவு நேரங்கள் 9 மணிக்கு மேல நமக்கு மழை பொழிவு பெய்ய ஆரம்பிக்கும் சில பகுதிகளில். ஏன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரவு மற்றும் நள்ளிரவுல தான் நமக்கு மழை பெய்யும். 8 மணி அல்லது 9 மணிக்கு பிறகு சில இடங்கள்ல பகுதியா மழை ஆரம்பிக்கும். இன்னும் 12 மணி அதிகாலை நேரங்கள், அதாவது விடியற்காலை 3 மணி 4 மணிக்கெல்லாம் கூட நமக்கு இனி வரும் நாட்கள்ல மழை உண்டு, எதிர்பார்க்க முடியும். ஏன்னா மாலை நேரங்கள் மழை குறைவு. இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலேயே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக நமக்கு நிறைய இடங்களில் மழை கிடைக்கும். அதற்கு முன்னாடி செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தாம்பரம், அதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், திருவள்ளூர், பள்ளிப்பட்டு, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி உள்ளிட்ட இடங்களில் கடுமையான மழை பொழிவு, சில நேரங்களில் மிக கனமழை கூட வரும் நாட்களில் பதிவாகும். விழுப்புரம் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மயிலம், திண்டிவனம், விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மரக்காணம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை வலுப்பெற வாய்ப்பு இருக்கு. கவனமா கையில மறக்காம கொடை எடுத்துட்டு போயிடுங்க. மாலை நேரங்களுக்கு அப்புறம் மழை பெய்யுங்கிறதுனால யார் யாரெல்லாம் இரவு நேரங்களில் வெளியே போறீங்களோ மறக்காம கையில கொடை எடுத்துட்டு போயிருங்க. சற்றென்று மேகக்கூட்டங்கள் கூடி அதிக அளவு மழை பதிவாயிட்டு போயிடும். கடலூர் மாவட்டமும் அதே மாதிரி தான். செப்டம்பர் 10, 11, 12, 13 இந்த தேதியெலாம் வந்து நல்ல மழை காத்திருக்கு. கடலூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 10 தேதியிலிருந்து 15 தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்பவே கடுமையான மழையாக இருக்கும். இந்த வாரம் பாருங்க, நல்ல மழை வரப்போகுது. விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் அடுத்த சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ள எல்லா இடங்களிலும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பதிவாகிறோம். வேலூர் மாவட்டம்.
நாகப்பட்டினத்தில் இருக்கும் டெல்டா பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அதே மாதிரி கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழை ரொம்பவே வலுவாக இருக்கும். அரியலூர், பெரம்பலூர், திருச்சிலாம் வந்து மிதமான மழை தான். ஆனால் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இது போன்ற இடங்கள் நல்ல ஒரு தீவிரமான கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வேலூர் மாவட்டம் குடியாத்தம், காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நள்ளிரவில் மழைக்கு வாய்ப்பு. 12 மணி 1 மணி போல மழை பொழிவுகள் அதிகரிக்கும் வேலூர் மாவட்டத்தில். திருவண்ணாமலையிலும் இரவு நள்ளிரவில் பரவலாக கனமழை எச்சரிக்கை. செப்டம்பர் 10, 11, 12, 13 தேதிகளில் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். சேலம், ஈரோடுலாம் மழை ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே விட்டு விட்டு மழை வந்துட்டு தான் இருக்கு. சேலத்தில் மழை பெய்யாமல் கிடையாது, ஏற்கனவே மழை வந்து கொண்டுதான் இருக்கிறது. சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் அவ்வப்போது பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும். தம்பம்பட்டி, இளம்பிள்ளை, அதுக்கப்புறம் ஆத்தூர், தலைவாசல், நிறைய இடம் சொல்லிகிட்டே போகலாம். சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதிகள், அதுக்கப்புறம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மேட்டூர் பகுதிகளில் நல்ல மழை கிடைக்கும் சேலம் மாவட்டத்தில். அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஈரோடு நகர பகுதிகள், ஈரோடனுடைய மொடக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருப்பூர் மாவட்டம், இங்கெல்லாம் நல்ல மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொடர்ந்து நீங்கள் எதிர்பாருங்க. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சின்னாலம்பட்டி, நிறைய இடங்கள் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் பகுதிகள், பழனி, ஒட்டஞ்சத்திரம், இங்கெல்லாம் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இரவு நேரத்தில் அதிகரிக்கக்கூடும். திண்டுக்கல்லாம் நேற்றைக்கே நல்ல மழை பதிவாச்சு. இரவு நேரங்களில் நல்ல மழை வந்தது. இனி வரும் நாட்களில் மழை கண்டிப்பாக வரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இரவு நேரத்தில் மறக்காமல் கையில் கொடை எடுத்துகிட்டு போங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம், உசிலம்பட்டி, ஜக்கம்பட்டி உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் மதுரை மாவட்டத்தில் கனமழை பதிவாகும். தேனி மாவட்டத்தில் கம்பம், போடிநாயகனூர் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் காற்றுடன் கூடிய கனமழை. தேனி மாவட்டம் மிக மிக முக்கியமான ஒரு மாவட்டம். அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு மாவட்டமாக தேனி மாவட்டத்தை நம்ம பார்க்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் கனமழையாக பகுதியாக மழை பொழிவு பதிவாகிட்டு போயிடும். விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம்லாம் வந்து பரவலாக மழை பொழிவுகள் கணிசமாக மிதமானதிலிருந்து கனமழை. புதுக்கோட்டை மாவட்டம் காரைக்குடி, அதைத் தொடர்ந்து பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அறந்தாங்கி, இலுப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக கனமழை கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் படிப்படியாக கனமழை தீவிரம் அடையும். இன்னும் அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம், கன்னியாகுமரி பக்கம்லாம் சரியா மழை தீவிரம் இல்லாமல் இருக்கு. இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையில் ரெட் அலர்ட் கொடுக்காம நம்ம போக மாட்டோம். பொறுமையா இருங்க. சீக்கிரத்தில் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் நமக்கு வடகிழக்கு பருவமழையில் அதிக மழை காத்திருக்கு. இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே அறிவிக்கப்படாத இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரியில மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால எங்க ஊரை சொல்லலை, எங்க மாவட்டத்தை சொல்லலை அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. சொல்லாத மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் 3வது மற்றும் 4வது வாரத்திலும் தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. தொடர் கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு போயிட்டு இருக்கு. பெஸ்ட் ஆஃபர்ல வாங்கிக்கலாம். உங்க ஸ்க்ரீன்ல நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா வாங்கி பயன்பெறுங்க. தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி பாருங்க.